வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நஜீப்பிற்கு ஆதரவு தெரிவிக்க 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் ஆதரவாளர்கள். நஜீப்பின் மகன் நசீஃபுடீன் தகவல். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பேரணிக்கு 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் ஆதரவாளர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று அவரது மகன் நசீஃபுடீன் தெரிவித்துள்ளார். நஜீப்பின் 9 ஆண்டுகால பிரதமர் பதவியில் அவர் செய்த பங்களிப்பிற்காக அவரை மதிக்கும் மலேசியர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்வார்கள் என்று அவர் கூறினார். பாஸ், அம்னோ, பர்சாத்து ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் நஜீப்பை விடுவிப்பதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் என்று நசீஃபுடீன் தனதுரையில் குறிப்பிட்டார். அம்னோவிலிருந்து 118 பேருந்துகளும் பாஸிலிருந்து 100 பேருந்துகளும் பேரணியில் கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நஜீப்பிற்கு போதிய நீதி கிடைக்கவில்லை என்று கருதும் அவரது ஆதரவாளர்கள் தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை குறைபாட்டுடன் இருப்பதாக நசீஃபுடீன் கூறினார். இந்த கருத்து நஜீப் ஆதரவாளர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது என்றார் அவர். முந்தைய மாமன்னரால் பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் வீட்டுக்காவல் தொடர்பான கூடுதல் கட்டளை விவகாரத்தில் நஜீப்பின் மேல்முறையீட்டு மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணை செய்யும் நாளில் இந்த பேரணி நடைபெறுகிறது. SRC இன்டர்நேஷனல் வழக்கில் தண்டனை குறைக்கப்பட்ட பின்னர் நஜீப் தற்போது 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். பாஸ் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவளிக்கும் பேரணியில் தங்கள் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்வதை அமனா தடுக்காது என்று அமனா கட்சியின் இளைஞர் தலைவர் ஹஸ்பி மூட தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அமனா கட்சியானது இந்த விவகாரத்தில் நடுநிலையான அணுகுமுறையை கொண்டுள்ளது என்பது தெளிவாகிறது என்றார். அமனாவும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் உயர்மட்ட தலைவர்களும் இதுவரை இந்த பேரணி குறித்து எந்த அதிகாரப்பூர்வ முடிவையும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் பேரணியில் கலந்து கொள்ள விரும்பும் உறுப்பினர்களை தடுக்கவும் மாட்டோம் என்றார் அவர். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் மேல்முறையீட்டு விசாரணையை முன்னிட்டு பாஸ் கட்சி புத்ராஜயாவில் உள்ள நீதித்துறை அரண்மனையில் ஜனவரி 6ஆம் தேதி ஒரு பேரணியை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த பேரணி நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவானதாக கருதப்படுகிறது. முந்தைய மாமன்னரால் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் கூடுதல் கட்டளை தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கான நஜீப்பின் மனுவை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் பாஸ் கட்சி நடத்தும் பேரணி அரசியல் அரங்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2018இல் PKR தலைவர் அன்வார் இப்ராஹிமிற்கு வழங்கப்பட்ட அரச மன்னிப்பை கேள்விக்குட்படுத்தும் அறிக்கைகளை அம்னோ இளைஞர் தலைவர் டாக்டர் அஹ்மத் சாலே வெளியிடுவது மாமன்னரின் அதிகாரத்தை அவமதிக்கும் அபாயத்தை கொண்டுள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். மடானி அரசாங்கம் கடந்த கால மோதல்களுக்காக பழிவாங்கும் அரசியலை பின்பற்றவில்லை என்றும் பல்வேறு கட்சிகளின் கூட்டாட்சி அரசாங்கத்திற்கு அவரவர் விருப்பங்கள் உள்ளன என்பதை கவனத்தில் கொள்கிறது என்றும் PKR இளைஞர் தலைவர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் கூறினார். அன்வாருக்கு வழங்கப்பட்ட அரச மன்னிப்பு அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட தன்னிச்சையான முடிவு அல்ல என்றும் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட முறையான வழிமுறைகளை பின்பற்றியே வழங்கப்பட்டது என்றும் அடாம் அட்லி வலியுறுத்தினார். நஜீப் மீதான வழக்கும் தண்டனையும் டாக்டர் மகாதேர் இஸ்மாயில் சப்ரி ஆட்சி காலத்தில் நடந்தது என்றும் தற்போது அன்வார் இப்ராஹிமின் நிர்வாகத்தை தாக்குவது முறையற்றது என்றும் அடாம் குறிப்பிட்டார். டாக்டர் அஹ்மத் சாலேயின் அறிக்கைகள் ஆதாரமற்றவை என்றும் அரசாங்கம் அமைப்பையும் சட்டத்தையும் அவமதிப்பதாகவும் அடாம் கூறினார். எனவே அவர் தனது அறிக்கைகளை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தனது கட்சி உறுப்பினர்களின் தவறான செயல்களை நியாயப்படுத்துவதற்காக பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் மதவாதங்களை பயன்படுத்துவது மிகவும் பொறுப்பற்ற செயல் என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது இஸ்லாத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்று அவர் கூறினார். டாக்டர் சித்தி மஸ்தூரா என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் DAP தலைவர்களுக்கு இழப்பீடு செலுத்த நிதி திரட்டுவதற்காக பாஸ் மேற்கொண்ட முயற்சிகளை ஹடி நியாயப்படுத்தியதை சைஃபுடீன் கண்டித்தார். தவறுகளை செய்த உறுப்பினர்களுக்கு பொறுப்பேற்க இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்ற ஹடியின் வாதத்தை அவர் மறுத்தார். அவதூறு வழக்கில் தோல்வியடைந்த டாக்டர் சித்தி மஸ்தூராவுக்கு உதவுவதற்காக பாஸ் கட்சி நன்கொடை திரட்டியது இஸ்லாம் அவதூறை ஆதரிப்பது போன்ற ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் என்று சைஃபுடீன் குறிப்பிட்டார். மேலும் இது அசபியா எனப்படும் தவறுகளை செய்தவர்களை ஆதரிக்கும் செயலாகவும் கருதப்படுகிறது என்றும் அவர் கூறினார். விடுதலைக்கு பிறகு பாஸ் கட்சி பல்வேறு துன்பங்களை சந்தித்து வருவதாக ஹடி கூறிய கருத்துக்கு பதில் அளித்த சைஃபுடீன்,
மதத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை விமர்சித்தார். மேலும் முஸ்லிம்கள் மதத்தை முதிர்ச்சியுடன் அணுக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோலாலம்பூரில் உள்ள டேசர் ரஜாங் மக்கள் குடியிருப்பு பகுதியில் மின்தூக்கியை மாற்றும் பணிகள் தாமதமாவதால் 170க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உட்பட 18,000க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் சிரமப்படுகின்றனர். 16 நாட்களாக மின்தூக்கி வசதி இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். கோலாலம்பூர் சமூக நல இயக்க அமைப்பின் தலைவர் ஹுசேன் ஜுல்காராய் இவ்விவகாரம் குறித்து பேசுகையில், கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுவதாகவும் பள்ளி குழந்தைகள் படிக்கட்டுகளில் ஏறி இறங்க சிரமப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். குத்தகை நிறுவனம் பணிகளை நவம்பர் 15க்குள் முடித்திருக்க வேண்டும். ஆனால் பணிகள் தாமதமாக்கி வருவதாக அவ்வமைப்பின் துணைத் தலைவர் அஃபா ஷரிபுடீன் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். டேசர் ரஜாங் PPRல் 12 கட்டிடங்களும் 2791 வீடுகளும் உள்ளன. இங்குள்ள 38 மின்தூக்கிகளை மாற்றுவதில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் நியமித்த குத்தகையாளர் தாமதம் செய்து வருகிறார். சமீபத்தில் ஒரு கட்டடத்தில் மின்தூக்கி விழுந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. முன்னாள் காவல்துறை தலைவர் மூசா ஹசானுக்கு எதிரான அவதூறு வழக்கில் ஹனாயோவுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பர்சாத்து கட்சியின் மகளிர் பிரிவினர் நாடு தழுவிய அளவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஹனாயோவின் நடவடிக்கைகளை விசாரிக்கவும் அவர் எழுதிய புத்தகத்தை தடை செய்யவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் துணைத் தலைவர் நோலி அஷிலின் முகமது ரட்சி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஹனாயோ மலேசியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்ற முயற்சிக்கிறார் என்றும் முஸ்லிம்களை மதமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார் என்றும் சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களுக்கு எதிராகவும் ஹனாயோ காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவுள்ளார். உயர் நீதிமன்றம் ஹனாயோவின் அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்தது. மூசா ஹசானின் கருத்துக்கள் குறிப்பாக ஹனாயோவை குறிக்கவில்லை என்று நீதிமன்றம் கூறியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹனாயோ மேல்முறையீடு செய்துள்ளார். ஹனாயோவை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் இஸ்லாத்தின் தூய்மையும் மலாய் மன்னர்களின் இறையாண்மையையும் பாதுகாக்க மேலும் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியுள்ளனர் பர்சாத்து மகளிர் பிரிவினர். ஜோஹர் மர்சிங் பகுதியில் ஜமாலுவாங் கஹாங் சாலையின் 26வது கிலோமீட்டரில் ஒரு காரின் பின்பகுதியில் 28 வயது மதிக்கத்தக்க ஆடவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது கழுத்தில் காயங்கள் இருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியிருப்பதாக மர்சிங் மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் ரசாக் அப்துல்லா சனி தெரிவித்தார். பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கருப்பு நிற புரோட்டோன் பாஜா காரை கண்டுபிடித்தனர். பின்னர் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 33 வயது ஆணையும் 35 வயது பெண்ணையும் கைது செய்தது. கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 கீழ் 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு 24 மணி நேரத்திற்குள் இந்த வழக்கை தீர்த்துள்ளனர். முன்னதாக ஈக்கல் மொய்க்கும் நிலையில் ஒரு கார் சாலை ஓரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக முகநூலில் தகவல் பரவியது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் ஹலால் சான்றிதழ் பெறுவது தங்களின் சொந்த விருப்பத்தின் அடிப்படையிலேயே என்று ஜாக்கிம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமைச்சரவையின் முடிவின்படி உணவு பானக்கூட உரிமையாளர்கள் ஹலால் சான்றிதழ் பெற எந்த சட்டப்பூர்வ கட்டாயமும் இல்லை என ஜாக்கிமின் தலைமை இயக்குனர் சிராஜுடீன் சுஹைமி தெரிவித்தார். ஊராட்சி மன்ற அமலாக்க அதிகாரிகள் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் நடைமுறை குறித்து ஜாக்கிம் விளக்கம் கேட்டுள்ளது. சான்றிதழ் பெறுவது தர நிலைகளை பின்பற்ற தயாராக இருக்கும் அனைவருக்கும் திறந்திருக்கும் என்றும், இது சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் மதிப்பை கொடுக்கும் என்றும் ஜாக்கிம் கூறியுள்ளது. வர்த்தக விவகார ஆணையின்படி ஜாக்கிமிற்கும் மாநில மத அதிகாரிகளுக்கும் ஹலால் சான்றிதழ் வழங்கும் அதிகாரம் உள்ளது. கடை உரிமையாளர்கள் சான்றிதழ் பெற ஜாக்கிம் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. கிளாந்தானில் வணிக உரிமை புதுப்பித்தலுக்கு ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது முஸ்லிம் அல்லாத வணிகர்களுக்கு கட்டாயம் இல்லை. ஆனால் அவர்கள் முஸ்லிம் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்கள் விற்றால் சான்றிதழ் பெற வேண்டும் என்பது கிளாந்தானில் நடப்பில் இருக்கும் விதிமுறையாகும். புக்கெட் அமான் குற்றப்புலனாய்வு துறையும் VAT 69 கமாண்டோவும் இணைந்து மன உடல் வலிமைக்கான பயிற்சியை நடத்தியது. இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் JSJ படையை மேலும் வலுப்படுத்துவதும் எதிர்கால தலைமைத்துவத்தை உருவாக்குவதும் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார் அரச மலேசிய காவல்துறையின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அயோப் கான் மைடின் பிச்சை.
இந்த பயிற்சி JSJ வீரர்களுக்கு கமாண்டோக்களின் சவாலான பயிற்சி முறையை அறிமுகப்படுத்துகிறது. காடுகளில் 7 நாட்கள் தங்கியிருக்கும் கடுமையான பயிற்சிகள் குழுப்பணி ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பயிற்சி வீரர்களுக்கு கமாண்டோக்களின் கடினமான பணிகளை பற்றி உணர வைக்கிறது என்றார் அவர். உலுகிந்தாவில் நடந்த நிறைவு விழாவில் பேசிய அயூப் கான், இந்த பயிற்சி எதிர்காலத்தில் புக்கிட் அமானில் உள்ள மற்ற பிரிவுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்த பயிற்சி பஞ்சாரான் தித்திவாங்சா கமரேடரி என்று அழைக்கப்படுகிறது. கமாண்டோக்களின் நிபுணத்துவம் JSJ வீரர்களுக்கு புதிய சவால்களை அறிமுகப்படுத்தும் என்று குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குனர் பஞ்சாரான் தித்திவாங்சா கமரேடரி கூறினார். மேலும் எதிர்காலத்தில் உணவு இல்லாமல் உயிர் வாழும் பயிற்சிகளை வழங்குவதற்கான திட்டமும் பரிசீலனையில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பஹாங்கின் குவாந்தான், பக்கான், ரொம்பின், ஜெராந்தூர், மாரான் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று முதல் திங்கள் வரை தொடர் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று தேசிய வெள்ள முன்னறிவிப்பு எச்சரிக்கை மையம் பிராபன் தெரிவித்துள்ளது. சுங்கை பஹாங், சுங்கை குவாந்தான், சுங்கை ரொம்பின் ஆகிய முக்கிய நதிகளில் நீர்மட்டம் உயரும் அபாயம் உள்ளது. குறிப்பாக சுங்கை லப்பார், சுங்கை பனோர், சுங்கை ரங்கின், சுங்கை திராம், சுங்கை கனாவ் போன்ற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். பக்கான், ரொம்பின், ஜெராந்தூர், மாரான் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல்வேறு துணை நதிகளிலும் நீர்மட்டம் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெள்ளம் முன்னதாகவோ அல்லது தாமதமாகவோ ஏற்படலாம் என்பதால் பொதுமக்கள் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். GPS தொடர்ந்து நீர்மட்டத்தை கண்காணித்து எச்சரிக்கை அறிவிப்புகளை புதுப்பிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தான் மாநிலத்தில் உள்ள கம்போங் nganga என்ற இடத்தில் இன்று காலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக ஒரு வீட்டின் முன்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. தீயணைப்பு மீட்பு படையினருக்கு பிற்பகல் 1:40 மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் நிலச்சரிவு வீட்டின் முன்பகுதி, வேலி, கார் நிறுத்தும் இடத்தை சேதப்படுத்தியதை கண்டறிந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியின் உயரம் 12 மீட்டருக்கும் அதிகமாகவும் அகலம் கிட்டத்தட்ட 7 மீட்டராகவும் உள்ளது. முக்கியமாக நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மண் நகர்வு இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கெடா டாரோல் அமான் KDAFC கால்பந்து விளையாட்டாளர்கள் 9 மாதங்களாக ஊதியம் பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர்களில் ஒரு விளையாட்டாளரான முகமது இர்ஃபான் ஜக்காரியாவின் மனைவி என நம்பப்படும் மாது ஒருவர் இந்த தகவலை சமூக ஊடகங்களில் வெளியிட்டார். கிளப்பில் நிதி இல்லை என்றால் கிளப்பை மூடிவிடலாம் என்றும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது புதிய பிரச்சினை அல்ல. இதற்கு முன்பும் விளையாட்டாளர்கள் ஊதிய பிரச்சினை காரணமாக பயிற்சிகளையும் போட்டிகளையும் புறக்கணித்துள்ளனர். இந்த நிதி நெருக்கடி அணிக்குள் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நிதி பிரச்சனைகள் இருந்த போதிலும் KDAFC சூப்பர் லீக் போட்டியில் தொடர்ந்து விளையாடி வருகிறது. சமீபத்தில் பினாங் FCயை வென்று 9வது இடத்தில் உள்ளது. மேலும் MFL சேலஞ்ச் கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அணி வீரர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததால் அவர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிளப் நிர்வாகம் இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று ரசிகர்களும் வீரர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராவ்பில் இருந்து மம்பாகா செல்லும் சாலையில் லிங்காரான் தங்கா உத்தாமா அருகே 12வது கிலோமீட்டரில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ட்ரெய்லர் மீது கார் மோதியதில் முகமது ஃபாரிஸ் கமரி என்ற 34 வயது நபர் உயிரிழந்தார். இந்த விபத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது என பந்தோங் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் சைஹாம் முகமது கஹார் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான கார் கிளாந்தானில் இருந்து மலாக்கா நோக்கி சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து ட்ரெய்லர் மீது மோதி உள்ளது என்று ஜைஹாம் தெரிவித்தார். உயிரிழந்தவரின் மனைவியும் 2 குழந்தைகளும் காயமடைந்து பந்தோங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பந்தோங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. காயமடைந்த குடும்பத்தினரும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.